ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் விஎஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள 7th சம். வாங்க சம்முக்கு போகலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 செட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 3 செட்டுமே இந்த 3 செட்டுமே ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. செட் ஏங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 கொடுத்துருக்காங்க. செட் பிங்கிறது த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8 கொடுத்துருக்காங்க. சிங்கிறது த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முதல்ல நம்ம என்ன செய்யணும், இதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் உள்ள அந்த செட்டு 3ஐயுமே ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதில் செட்டு ஃபஸ்ட் என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னா அந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 அண்ட் இன்ஃபினிட்டிவ் அண்ட் ஐடு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தேன் 8 அப்படின்னு என்ன அர்த்தம், 8க்கு கீழே 8 கிடையாது, அது தாண்டின மிச்சம் எல்லாமே உண்டு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா 1லேருந்து ஆரம்பிக்கும் 3 4 5 6 7 இதான் என்ன இருக்கும், செட் ஏயாக இருக்கும். நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்ததை ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். ஓகேவா? அதே இதில் பி என்ன கொடுத்துருக்காங்க, த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஆனால் லெஸ் தென் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் நம்பர்னால் நமக்கு தெரியும், நம்பர் அப்படிங்கிறது இஸ் டிவிசிபிள் பை 1 அண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நம்பருக்கு டிவைசர் 1ம் அதுவாக மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, ப்ரைம் நம்பர். ஓகேவா? இது ஃபஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் 1ங்கிறது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அதனால் 1 எப்போவுமே வராது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ 8க்கு கீழே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 2 இஸ் ஒன் ஆஃப் த prime number, அப்புறம் 3 is one of the prime number, 5 is one of the prime number, அடுத்தது 7 is one of the prime number. அப்போனா பிங்கிறது 2, 3, 5, 7ங்கிற எலமெண்ட்டை உள்ள செட்டாக வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்தது சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னா ட்ரூ தான். ஓகேவா? ப்ரைம் நம்பர் நமக்கு என்னன்னு தெரியும், த நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை அண்ட் இட் செல்ஃப் ஒன்லி. அதுலேயும் 2 மட்டும்தான் ஈவன். ஓகேவா? அதனால் சிங்கிறது செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர் கொடுத்தனால சீனுடைய செட் என்னதுன்னா ட்ரூ. ஓகேவா? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருந்த செட்டினுடைய எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷன்ஸை என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன்று ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் B cross C is equal to A cross C intersection of B cross C. இதை என்ன பண்ண போகிறேன், வெரிஃபை பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தால் A intersection B cross C. ஓகேவா? அதுக்கு ப்ராக்கெட்டில் உள்ள A intersection Cயை முதல்ல சால்வ் பண்ண போகிறேன். ஏங்கிறது என்னது, 1ல் இருந்து 7 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ், அது மெம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதனோட எதை இன்டர்செக்ட் பண்ணணும், பி இன்டர்செக்ட் பண்ணணும். பியில் உள்ள எலமெண்ட்ஸு 2, 3, 5, 7. ஓகேவா? இன்டர்செக்ஷன் நமக்கு தெரியும், காமனாக உள்ள எலமெண்ட்டை மட்டும் என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். அப்படியே இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 2, 3, 5, 7. ஓகேவா? இதான் என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியோட பி கூட சியை சேர்த்து கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2, 3, 5, 7. கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி அப்படிங்கிறது ஒன்லி 2. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பியில் 4 எலமெண்ட் இருக்குது, இங்கே 1 தான் இருக்கும். 4 × 1னா 1, அப்புறம் மொத்தம் 4 எலமெண்ட்ஸ் மட்டும் 4 ஆர்டர் பேர்ஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஓகேவா? இந்த 4 ஆர்டர் பேர் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சினுடைய எலமெண்ட்ஸ். இதை நான் என்ன எடுத்துக்கிறேன், 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ப்ராக்கெட்டில் உள்ள ஏ கிராஸ் சியை முதல்ல எடுக்கிறேன். ஏங்கிறது 1லேருந்து 7, 4, 5, 6, 7. கிராஸ் சிங்கிறது என்னது, 2. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாலே அதனுடைய மெம்பர்ஸ் எப்போயுமே ஆர்டர் பேர் தான் வருவாங்க. அப்படி எத்தனை மெம்பர்ஸ் வருவாங்க கண்டுபிடிக்க, இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 7 × 1ங்கிறது என்னது, 7. அப்படின்னா 7 ஆர்டர் பேர்ஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். என்னெல்லாம் வரும், 1, 2, 2, 2,
3,2 4,2 5,2 6,2 7,2 இதான் என்னது A cross C னுடைய ஆர்டர் பேர். அடுத்தது B cross C. B என்ன 2, 3, 5, 7 cross 2. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் B cross C அப்படின்னா B cross Cங்கிற அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் எலமெண்ட்ஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் ஆர்டர் பேராக இருக்கும். இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா இங்கே 4 இங்கே 1 அப்புறம் 4 1 4. ஓகே என்ன வருவீங்க 2, 3, 2 5, 2 அடுத்தது 7, 2. ஓகேவா இந்த ரெண்டுக்கு என்ன பண்ண போகிறோம் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்செக்ஷன்ஸ் A cross C இன்டர்செக்ட் B cross C. ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டுலேயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நமக்கு A cross C இருக்குது அண்டு B cross C இருக்குது. இந்த ரெண்டில் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2, 2 காமனாக இருக்குது. அடுத்தது 3, 2 காமனாக இருக்குது. அடுத்தது 5, 2 காமனாக இருக்குது. அடுத்தது 7, 2 காமனாக இருக்குது. ஓகேவா இதை என்ன எடுத்துக்கிறேன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ ஃப்ரம் 1 and 2 அந்த ஈக்குவேஷன் 1 and 2 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அந்த 1 and 2 நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடாக வருது. ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க நம்ம நிரூபிச்சிட்டோம். ஓகே அதெல்லாம் என்ன சொல்லலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வர்றதுனால therefore A intersection of B cross C அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு A cross C intersection of B cross C அப்படின்னு அர்த்தம். hence verified. ஓகேவா கொடுத்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணியாச்சு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா A cross of B difference C is equal to A cross of B difference A cross of C. ஓகேவா இதில் முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் A cross of B difference C. ஓகேவா அதுலேயும் ப்ராக்கெட் எடுத்திங்கன்னா B difference C. B என்ன கொடுத்துருக்காங்க 2, 3, 5, 7 நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருந்து. அடுத்தது சிங்கிறது 2. ஓகேவா B difference C அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. பியிலேருந்து சியை நீக்கி எழுது இல்லை நீக்கி எழுது ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை எழுது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தோம்னா இங்கே 2 தான் இருக்குது அப்படின்னா 2 மட்டும் கேன்சல் பண்ணிட்டு மீதி என்ன பண்ணலாம் அப்படியே எடுத்துடலாம். அப்புறம் 3, 5, 7 தான் B difference C. ஓகேவா அடுத்தது என்ன இருக்குது A cross B difference C. ஓகேவா ஏங்கிறது 1லேருந்து 7 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸ் நேச்சுரல் நம்பரில் உள்ள 1லேருந்து 7 வரைக்கும் உள்ள எலமெண்ட்டு கிராஸ் B டிஃப்ரென்ஸ் 3, 5, 7. இந்த ரெண்டுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலே அதில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்பவுமே ஆர்டர் பேராக இருக்கும். எத்தனை எலமெண்ட்ஸ் வருங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற அந்த ரெண்டு செட்டினுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு என்ன பண்ணும் அதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுடைய ஆர்டர் பேஸ் வரும் ஆர்டர் பேராக வரும் அப்படின்னு அர்த்தம். இங்கே 7 இருக்குது இங்கே 3 இருக்குது அப்படின்னா 7 3 are 21. இந்த ரெண்டுக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 21 ஆர்டர் பேஸ் வரணும். அந்த நம்ம கரெக்ட். ஓகேவா என்னெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு 1, 3 1, 5 1, 7. அடுத்தது 2, 3 2, 5 2, 7. அடுத்தது 3, 3 3, 5 3, 7. அடுத்தது 4, 3 4, 5 4, 7. அடுத்தது 5, 3 5, 5 5, 7. அடுத்தது 6, 3 6, 5 6, 7. அடுத்தது 7, 3 7, 5 7, 7. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 ஆர்டர் பேர்ஸ் வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆர்டர் பேரில் உள்ள கிராஸ் ப்ராடக்ட் உள்ள ஆர்டர் பேர் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா இதை நான் என்ன எடுத்துக்கிறேன் இதை 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது A cross B
டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சின்னு இருக்குது. ஓகே, இதில் ப்ராக்கெட் உள்ளது முதல்ல எடுக்கிறேன். ஏ கிராஸ் பி எடுக்கிறேன். ஏ கிராஸ் பின்னா ஏல உள்ளது 1 to 7 எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? சின்னா 2, 3, 5, 7. ஓகேவா? இதில் எத்தனை இருக்குது? 7. அதில் 4 இருக்குது. அப்படின்னா 7 4s are 28. 28 ஆர்டர் கிளாஸ் இதில் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னெல்லாம் வரும்? 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஓகேவா? 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்தது 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. ஓகேவா? 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. அடுத்தது 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 28 எலமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி அப்படின்னா ஏல 1லேருந்து 7 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கே 2. ஓகேவா? இங்கே வெறும் 2 தான் இருக்குது. இங்கே 7 இருக்குது. சார் 2னா அதில் ஒரு எலமெண்ட் இருக்குது. இங்கே 7 எலமெண்ட் இருக்குது. 7 × 1 7. அப்படின்னா முதல்ல இதில் ஏ கிராஸ் சிங்கிற கார்ட்டீசியன் பவரில் 7 ஆர்டர் கிளாஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். என்னதெல்லாம்? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. 6 7 எலமெண்ட்ஸ் வந்துட்டு. இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? அந்த ஏ கிராஸ் பியில் இருந்து ஏ கிராஸ் சி என்ன பண்ண போகிறேன்? கிராஸ் ப்ராடக்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இதிலே பாருங்கள், ஏ கிராஸ் பிங்க இருக்குது. இதுலேருந்து ஏ கிராஸ் சி என்ன பண்ணோம்? ரிமூவ் பண்ணோம். அப்புறம் ஏ கிராஸ் சியில் முதல் இது 1, 2 இருக்குது. அப்புறம் அந்த 1, 2 எடுத்துடணும். அப்புறம் 2, 2 இருக்குது. இந்த 2, 2 எடுக்கணும். 3, 2 இருக்குது. அப்புறம் 4, 2, 5, 2, 6, 2. அவ்வளோதான். ஓகேவா? இதெல்லாம் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? மீதி உள்ளதை எடுத்து எழுதிட வேண்டியதான். மீதி உள்ளது என்ன வரும்? 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஓகேவா? இதான் என்னது? 2. நீங்கள் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரம் 1 and 2 1 and 2ஐ கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்லிடலாம்? தட் இஸ் ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன எழுதிடலாம்? ஹென்ஸ் வெரிஃபைட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சம்பதி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.